ஹை விவர்ஸ், ஹவு டு லீட் குட் டெய்லி ரொட்டீன். ஓகேவா, டெய்லி ரொட்டீன் வந்து எல்லாருக்கும் லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு டெய்லி ரொட்டீன்னா ஓகே, நம்ம இந்த டைம் செய்யணும்னு சொல்லி நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம செஞ்சால் கூட நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப கஷ்டப்படும். டிசிப்ளின் ரொம்ப எடுத்துகிறதுக்கு நம்ம படுற பாடு இருக்குது. அது வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம செய்யலான்னு தோன்றவங்களுக்கு தான் செய்ய முடியாது, அது ரொம்ப கஷ்டம் போயிடும். ஓகே, நம்ம என்னென்ன விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சால் இது விஷயம் நம்ம கரெக்டாக நடக்கும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வேக்கப் இயர்லி. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து வேக்கப் இயர்லி. நம்ம மார்னிங் 6 எந்திரிச்சா தான் ஒரு விஷயம் செய்யும்போது நம்மளுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் ஃபுல்லாக. நீங்கள் 8க்கு எழுந்துச்சா அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்காது. வைக்கும் நம்ம அடுத்த விஷயம் செய்யும்போது அந்த லேட் கொஞ்சம் ஒரு கம்மியாக இருக்கும். ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா நீங்கள் 7 மணிக்கு ஷவர் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் 8 மணிக்கு எழுந்துச்சா 8க்கு ஷவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் சீக்கிரம் செய்கிற மாதிரி. ஓகேவா, ஃபஸ்ட்டு உங்களோட ஒரிஜினல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் அந்த வேலை செய்ய முடியும் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே தான் அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. அடுத்த செகண்ட் பண்ணது 6 மணிக்கு வேக்கப் பண்ணிங்கன்னா அடுத்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தே ஆகணுங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் மார்னிங் கண்டிப்பாக எடுத்தோணும். மதியம் சாப்பிடணும் சாப்பிடணும் பரவாயில்ல, மார்னிங் மெயின் ரொம்ப முக்கியம். மார்னிங் எடுத்தால் தான் நீங்கள் கூட நெட்டில் சர்ச் பண்ணிங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன் லைஃப். ஓகேவா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தால் தான் அந்த லைஃப்பில் உங்களால் கரெக்டாக ஒரு வேலையை செய்ய முடியல. உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆன்சரி டிப்ரெஷன் அந்த அளவுக்கு கொண்டு போயிடல. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு எல்லா ஹியூமன் பீயிங்க்கும். நம்ம லன்ச்சு டின்னர் கூட நம்மளுக்கு டைம் எடுத்துகிட்டு போகலாம், சாப்பிட முடியாமல் போகலாம், எதுவும் நடக்கலாம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட் காலைல முடிஞ்சாலும் சீக்கிரம் சாப்பிட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே சரி, நம்ம தேர்ட் பாயிண்ட் போனால் நம்ம அடுத்த செட் பண்ணுற கோல் வந்து டெய்லி ரொட்டீன் வந்து அடுத்த நம்ம செய்ய போகிறோம்னு சொல்லி நம்மளுக்கே தெரியணும். ஓகேவா, இது கொஞ்சம் தேர்ட் பாயிண்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, நான் சின்ன அட்வைஸாக சொல்ல வந்தாலும் நீங்கள் அடுத்த விஷயம் நம்ம என்ன செய்ய போகிறோம் இது ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த விஷயம் என்ன செய்ய போகிறோம், நம்ம அது கரெக்டாக கிளியர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அந்த டெய்லி ரொட்டீனில் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை இது பண்ணுவீங்க. ஓகே, நம்ம கரெக்டாக தான் நம்ம பண்ணுறோன்னு உங்களுக்கு தோணும் போது தான் அந்த டே கரெக்டாக போகிற மாதிரி தெரியும். ரொம்ப கஷ்டமாயிடும். இது நம்ம 4th பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. மெடிடேட் எக்ஸசைஸ் தான் 4th பாயிண்ட். மெடிடேட் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக ரியலி இம்பார்ட்டன்ட் எவ்ரி ஒன். ஏன்னா மெடிடேட் எக்ஸசைஸ்னால தான் நம்ம அந்த நாள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம கரெக்டான ப்ரீத்து, கரெக்டான பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் அதில் நடக்கும். நீங்கள் எவ்வளோ அதை பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, குட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் நம்மளால முடியும், நீங்கள் நம்புவீங்க. இது ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்கும். சரி, லாஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இந்த டெய்லி ரொட்டீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடலாம். ஓகே, இது கொஞ்சம் 1 வீக் 2 வீக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த நைட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நைட் கரெக்டாக ஒரு விஷயம் செய்ய முடியாது. இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே பாதி உங்களுக்கு இது ஜாலியாக கொஞ்சம் பாதி உங்கள் லைஃப் கொஞ்சம் ஈஸியாக தான் தரும். உங்களுக்கு நைட் ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்காது. அடுத்த நாள் கொஞ்சம் ஈஸியாக தான். நைட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மார்னிங் ரொட்டீன் கூட ஈஸியாக ஃபாலோ பண்ணி டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணிடலாம். நைட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுமே உங்களுக்கு தெரியும்.